ஹாய் விவஸ், பாக்யா செய்த தரமான செயல். மீண்டும் ஆட்டத்தை ஆரம்பிப்பாரா ஈஸ்வரி? பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைய எபிசோடு ஒன்று ப்ரமோன்று வெளியாகிறது. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது பாக்கியலட்சுமி சீரியலில் தான் பாக்கியலட்சுமி எங்கெங்கோ ஹோட்டல் ஆரம்பிப்பதற்கு தேடி தேடி கடைகள் கிடைக்கும் என்று, வாடகைக்கு கிடைக்கும் என்று அலைகிறாராம். அதனைத் தொடர்ந்துதான் எங்கேயும் முடங்கி உட்கார்ந்திடக்கூடாது என்று முடிவு பண்ணுகிறார் செல்வி. அதையெல்லாம் கேட்டுவிட்டு போதான் பழைய பாக்கியா அக்காவை பார்க்கிறேன். நீ இப்படி கீழே விழுந்தவுடனே எழுந்து ஓடுறத பார்க்க சந்தோஷமாக இருக்கு அக்கா என்று உங்கள் வீட்டில் விஷயத்தை சொல்லிட்டியா என கேட்க, இடத்தை பார்த்து டோக்கன் அட்வான்ஸும் கொடுத்து சொல்லிக்கலாம் என்கிறாராம். அதனைத் தொடர்ந்துதான் பாக்கியா வாடகை குறைக்க முடியுமா என கேட்க, ஏற்கனவே வாங்கி கொண்டிருந்ததை விட எப்படி அம்மா கம்மி வாங்க முடியும், யோசிச்சு சொல்லுங்க என்கிறாராம் கடைக்காரர். உடனே பாக்கியா யோசிக்க எதுவும் இல்லை, நான் இப்போ டோக்கன் பணம் தர்றேன், நாளைக்கு முழு பணத்தையும் அட்வான்ஸும் கொடுத்துட்றேன் என்று அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் என்கிறாராம். அதனைத் தொடர்ந்துதான் வீட்டுக்கு வரும் பாக்கியா அனைவரிடம் விஷயத்தையும் சொல்ல அதிர்ச்சி அடைகிறாரா. ஈஸ்வரி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? இப்போதானே ஒரு அடி வாங்கின, ஒழுங்கா வீட்டிலிருந்து குடும்பத்தை பார்க்கிட்டா என்ன உனக்கு என கேட்கிறாரா. செலியனும் நான் செலவையெல்லாம் பார்க்கிறேன் தானம்மா சொன்னேன், ஏனம்மா கேட்க மாட்டீரா என்கிறாராம். எலியனும் ஹோட்டல் இடத்தின் ஃபோட்டோவை பார்த்து, இங்கே எப்படி நீ சமைப்பா, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, அப்புறம் நல்ல இடமா பார்த்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் என்று செலியன் கூறுகிறாராம். இப்படிப்பட்ட நிலையில் நான் மொத்த குடும்பமும் அவளை ஒரு முடிவுக்கு எதிராக நிற்கிறதாம். கடைசியாக ஈஸ்வரி, இதுக்கு முன்னாடி நீ என் பேச்சை கேட்டதே இல்லை, இப்போவும் அதே மாதிரி தான் பண்ணுற, நான் சும்மா இருக்க மாட்டேன் என எச்சரித்து விட்டு போகிறாராம். ஆனால் மறுநாளே பாக்கியா புதிய ஹோட்டலுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட்டும் போடுகிறாராம். இப்படிப்பட்ட நிலையில் தான் பாக்கியா தனது பழைய பாக்கியாவாக மாறப்போகிறாரா, ஹோட்டல் நடத்தி அவரது வாழ்வில் பெரும் வளர்ச்சியை ஏற்படுத்துவார் என்றுதான் மக்கள் மத்தியில், ரசிகர் மத்தியிலும் பெரும் எதிர்ப்பை ஏற்படுகிறது. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.